லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நம்ம சேனலில் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான மாடுகளை வந்து பதிவிட்டுட்டு வரோம். வாங்க அப்படி விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை பசுவோட விற்பனை பதிவை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காங்கேயம் மயிலை பசு வந்து பற்றி சொல்லணும்னா 2ஆம் ஈத்து மாடுங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு வந்து எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது. கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு கன்று குட்டிக்கு போக 5 லிட்டர் வந்து கறவை தாராளமாக இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. காங்கேயம் பசுவை பொறுத்த வரைக்கும் கண்ணன் போட்டாலே லாபம் தாங்க. அது வந்து காளை கன்றாக இருந்தாலும் சரி, கிடாரி கன்றாக இருந்தாலும் சரி, மாட்டிலேருந்து வந்து பார்த்தோம்னா நல்ல லாபம் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குது, அவங்களுக்கு வந்து சத்தான பால் கொடுக்கணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த காங்கேயம் மாட்டெல்லாம் வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம். இரட்டை திமில் கொண்ட மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட்டு வெயிட்டில், நல்ல பேக் வெயிட்டில், நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய காங்கேயம் பசு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. இது மாடு வந்து ஒரு 5-6 கண்ணுக்கு நீங்கள் வச்சு பால் கறந்துக்கிட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கூட இன்னைக்கு வாங்குற விலைக்கே வந்து ஒரு வெறும் மாட்டையே வந்து விற்க முடியும். இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் அணியாபுரத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல காங்கேயம்க்கு ஏற்ற மாதிரி முகலட்சணம் இருக்குது, கொம்பு குறி இருக்குங்க மாட்டுக்கிட்ட. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் அணியாபுரத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் த தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 55,000 வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லியிருக்கக்கூடிய 55,000 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம், தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 5 லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்றுக்கு போக. நீங்கள் வந்து மாட்டை வந்து பயமாக இருக்குது அப்படின்னா காலை அணைச்சும் கறந்துக்கலாம், காலை அணைக்காமையும் கறந்துக்கலாம். மாடு வந்து ரொம்பவும் சாதுவான மாடு தான், எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து இந்த மாட்டை வந்து உங்கள் வீட்டுக்கு நீங்களும் வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். நல்லா பார்க்குறதுக்கே வந்து ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல நாட்டு மாடாக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக சூஸ் பண்ணி இந்த மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டையும் வந்து வச்சு பயன்படுத்திக்க முடியும். வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு சத்தான பாலையும் வந்து கொடுக்க முடியும். இது போன்ற குவாலிட்டியான மாடுகள், அதாவது கறவை மாடுகள், ஜெர்சி மாடுகள், ஹெச்எஃப் மாடுகள், நாட்டு மாடுகளாக இருந்துச்சுன்னா, குவாலிட்டியான மாடுகளாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். குவாலிட்டிக்கு குறையாக இருந்தால் மாட்டை வந்து வீடியோவே போடுறதில்ல. குவாலிட்டியான மாடுகளாக இருந்தால் கால் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.